ஹாய், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் உமா சந்தோஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் இப்போ பர்ச்சேஸ்க்காக போயிட்டுருக்காங்க. பாடி சரவணா ஸ்டோருக்கு பர்ச்சேஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, துபாய், நம்ம சென்னையில் துபாய் எக்ஸ்போ போட்டிருக்காங்கங்க. அட ஆமாங்க, எங்கே அப்படின்னா நொளம்பூர், மதுரவாயிலில் இருக்கிற நொளம்பூர் தாங்க அங்கே துபாய் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. துபாய் எக்ஸ்போவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா. இங்கே சில்வர் காம்போ, டைமண்ட் காம்போ, கோல்டு காம்போன்னு சொல்லிட்டு 3 வெரைட்டிஸ் இருக்குங்க. சில்வர் காம்போ அப்படின்னா 300, கோல்டு காம்போன்னா 600, டைமண்ட் காம்போ அப்படின்னா 1000ங்க. இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் நம்மள ஒரு சில கேம்ஸ் ஃப்ரீயாகவே விளையாடிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸில் தாங்க இங்கே நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வாட்டர் ஃபால்ஸு. பட் என்னடா கலர் கலராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க லைட்டிங்ஸ் செட்டிங்ஸோடு இங்கே இருக்குது. நாங்களும் துபாயில் போயிருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. என் பையன் அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த துபாய் எக்ஸ்போ. ஒரு தடவை போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க அவன். ஆனால் நாங்கள் வேண்டாம், எக்ஸ்போ ஜஸ்ட்டு ஸ்டாச்சுஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் அவன் கேட்கல. போய் பார்த்தா தாங்க தெரியுது, நான் சொன்ன மாதிரியே தான் இருந்தது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்க்கலாம், எல்லாம் விளையாடலாம், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இருக்காதாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கேம்ஸு, இப்போ நம்ம ஊர் திருவிழாலலாம் இருக்கும் இல்லைங்க கேம்ஸு எல்லாமே, அதே மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கு எதுக்கு இவங்க எக்ஸ்போன்னு பேர் வச்சுருக்காங்க எனக்கும் தெரியல. பட் ஒன்றுமே இல்லைங்க சுற்றி பார்க்கறதுக்கு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம், ஒரு 7 மணிக்கெல்லாமே போயிட்டோம். ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அங்கே ஊஞ்சல் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போகலாம் வாங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது எக்ஸ்போவே எப்படி இருக்குது அப்படின்னா, அது எக்ஸ்போ மாதிரியே தெரியலங்க, விளையாடுற எக்ஸ்போ. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலெலாம் கிடையாது, இந்த 3Dயோட பட்டர்ஃப்ளைக்கு தான் போனோங்க. அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாச்சுவுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோஸ் கொடுத்துட்டு, இந்த பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரன் என் பையனை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதாங்க சின்னதாக தாங்க இருந்தது எக்ஸ்போ. சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இந்த 50 ஐட்டம்ஸில் இந்த பிக்கிள்ஸ் எல்லாம் இருந்தது, ஊறுகாயெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதை பொண்ணுங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா, இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே, கம்மல், வளையல், அதுக்கப்புறம் செயின், ஆன்டி கிளிப்பு, இது எல்லாமே பார்க்க ஆசையாக இருந்தது. சரி நம்மளுக்கு பிடிச்சது வாங்கிக்கலான்னு பார்த்தா எல்லாமே ஹெவி காஸ்ட்டு, டபுள் ரேட்டுங்க. இந்த எக்ஸ்போனாவே இப்படி தான் இருக்குமான்னு நீங்களும் ஒரு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், எப்படிங்க வாங்குவாங்க? நார்மல் மனுஷங்க எக்ஸ்போக்கு வர்றதே கம்மியாக இருக்கும் தான் வராங்க. ஆனால் இங்கே டபுள் ரேட்டாக விற்கிறாங்க. ஸோ இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த ஜார் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஹெவி காஸ்ட்டு. அந்த சின்னதே 240, 250 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. ஓகேங்களா, இதெல்லாமே எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. பட் ஆனால் காஸ்ட் அதிகமாக இருந்தது. நீங்களே பார்த்துக்கோங்க, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த எக்ஸ்போவில் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் 3 to 5 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டோங்க. இங்கேயே பார்த்தீங்களா வெறிச்சோடியாக இருக்கு. ஏன்னா அந்த துபாய் எக்ஸ்போ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. சொல்லிக்கிற அளவுக்கு அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு விசிட் பண்ணலாம், அவ்வளோதான். தெரிஞ்சவங்க 300 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் எங்கேயுமே போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஆனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போங்க, ஓகேங்களா.
அதே மாதிரி வந்துட்டு 150 கொடுத்தா இந்த நம்ம டெடி இருக்கு இல்லைங்களா, டெடி கேம்ஸ் வந்துட்டு விளையாடலாம். 2 பால்ஸ் 150 ருபீஸ் இருக்குது, 3 பால்ஸு 300 ருபீஸ் இருக்குது. அந்த மாதிரியும் விளையாடலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா, இந்த பால் வந்துட்டு அதில் 1 டச் பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடாது, அந்த இதுலேயே வரணும். அந்த மாதிரி தான் இருந்தது. ரங்கராட்டினம் இருந்தது, என்னது ஹார்ஸ் ரைடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 3-4 இயர்ஸ் பசங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருந்தது. கேட்ச் அண்ட் கிளிப் இருந்தது. வேறு என்னென்ன சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க, அது பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் வந்துட்டு ஒன்றுமே சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு துபாய் எக்ஸ்போன்னு சொல்கிறாங்க. துபாய் எக்ஸ்போவில் என்ன இருந்தது, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க இருந்தது. இதுதான் நாங்கள் வந்துட்டு அங்கே பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஹாரர் மூவிக்கெல்லாம் போகலாம், அவதார் வேர்ல்டுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே போனோம். ஆனால் அவதார் வேர்ல்டில் யாராச்சும் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க, மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு செட்டிங்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. செட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன திங்ஸ் இருந்தது, எப்படி அந்த லைட்டிங்ஸ் இருந்தது, ஸ்டாச்சு இருந்தது, இந்த மாதிரி தாங்க அங்கே போய் பார்த்தோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்களா அந்த செட்டிங்ஸு, நல்லா இருக்குல்லங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஆனால் வந்துட்டு நாங்கள் காசு கொடுத்து ஏமாந்தது இது ஒரு எக்ஸ்போ தாங்க. அவ்வளோ ஒஸ்ட்டுன்னா ஒஸ்ட்டு, அவ்வளோ ஒஸ்ட்டுங்க இந்த எக்ஸ்போ. எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த எக்ஸ்போக்கு வந்தது, ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு இது மட்டும் இருந்ததுங்க, எப்படின்னா ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பித்த டைமில் தாங்க இது போனோம். நாளைக்கு ஸ்கூல் அப்படின்னா இன்றைக்கி 3rd அன்றைக்கி தான் போனோம் ஸ்கூலுக்கு. போயிட்டு என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இங்கே வந்துட்டு ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர்னா 550 ருபீஸ், 650 ருபீஸ், 750 ருபீஸ் நல்லாவே இருந்தது. அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. அந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு போயிட்டாங்க என் பையன். ஸ்னோ வேர்ல்டுக்கு போனோடனே சில்லு இருந்தது, நல்லா இருந்தது, ஓரளவுக்கு கூலிங்காக இருந்தது. அப்படின்னா சரி ஓகே வாடா போகலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா கூலரெல்லாம் வச்சு கொஞ்சம் அந்த இடத்த வந்து கூல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க. அது ஸ்னோ வேர்ல்டுன்னா எப்படி இருக்கும், அந்த ஸ்னோவை தூக்கி விளையாடுற மாதிரி தானே அங்கே ஸ்னோ வேர்ல்டுன்னு இருக்கும். பட் அது கிடையவே கிடையாது அங்கே. ஆனால் வந்துட்டு இது ஜஸ்ட்டு சில்னஸ் பிளேஸ் மட்டும்தான் அங்கே பார்த்தோங்க, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஏன்டா வந்தோன்னு ஃபீல் ஆகிடுச்சிங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கஷ்டமாயிடுச்சா, என்னடா இது 600 ருபீஸ் கொடுத்துட்டு நாம் இப்படியெல்லாம் விளையாடுறோமே, வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கரும்பு ஜூஸும் வந்துட்டு என்னது 70 ருபீஸோ சம்திங் 90 ருபீஸோ இருந்தது அந்த கரும்பு ஜூஸ். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஆனாலும் பரவாயில்ல, என் பையனுக்காக தான் இங்கே போனோம். பையனை பார்த்துட்டு இதெல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் தெரிஞ்சுதுங்க இதெல்லாம் வந்துட்டு ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்போக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடாதீங்க, ரொம்ப வந்துட்டு காசு வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்